பொதுவாகவே பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் இருக்கணும், அதே சமயம் லாபம் கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு வழங்குறதால உங்களோட முதலீடு பாதுகாப்பானதாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் தருது. அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு, அதற்கு என்னென்ன வட்டி விகிதங்கள் வழங்கப்படுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சிறு சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்கிறது மூலமாக வருமான வரி சட்டம் 80C பிரிவின் கீழே வரி விலக்கையும் உங்களால் பெற முடியும். அதற்கு என்னென்ன வட்டி விகிதங்கள் வழங்கப்படுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டத்தில் தனியாவோ இல்லை கூட்டாவோ கணக்கை தொடங்கலாம். இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு குறைந்தபட்சம் 500 ரூபாயை டெபாசிட் செய்யணும். இந்த திட்டம் ஆண்டுக்கு 4% வட்டியையும் வழங்குது. அடுத்து தேசிய சேமிப்பு தொடர் வைப்பு கணக்கு. இந்த திட்டத்தில் நம்ம குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். இந்த திட்டம் ஆண்டுக்கு 6.7% வட்டி விகிதத்தை வழங்குது. அடுத்து தேசிய சேமிப்பு மாதாந்திர கணக்கு. இந்த தேசிய சேமிப்பு மாதாந்திர கணக்கு திட்டத்துல குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து தொடங்கலாம். இந்த திட்டத்துல ஒரு கணக்கு வச்சிருக்கவங்க அதிகபட்சமா 9 லட்சம் ரூபாயும், கூட்டு கணக்கு வச்சிருக்கவங்க 15 லட்சம் ரூபாயும் டெபாசிட் பண்ணலாம். இந்த திட்டம் ஆண்டுக்கு 7.4% வட்டியையும் வழங்குது. அடுத்து மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். குறைந்தபட்சம் 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணி கணக்க தொடங்கலாம். இந்த கணக்குல அதிகபட்சமா 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இந்த திட்டம் ஆண்டுக்கு 8.2% வட்டியையும் வழங்குது. அடுத்து பொது வருங்கால வைப்பு நிதி. இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இந்த திட்டம் 7.1% வட்டியையும் வழங்குது. அடுத்து சுகன்யா சம்ருதி யோஜனா. இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்துல குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இந்த திட்டம் ஆண்டுக்கு 8.2% வட்டியையும் வழங்குது. அடுத்து தேசிய சேமிப்பு சான்றிதழ். இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணணும். இந்த திட்டத்துல முதலீடு செய்யறதுக்கு உச்ச வரம்பு இல்லை, எவ்வளவு வேணாலும் முதலீடு செஞ்சுக்கலாம். இந்த திட்டம் ஆண்டுக்கு 7.7% வட்டியையும் வழங்குது. அடுத்து கிஷான் விகாஸ் பத்ரா. இந்த கிஷான் விகாஸ் பத்ரா கணக்குல ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணணும். இந்த திட்டத்துல அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு கிடையாது, எவ்வளவு வேணாலும் முதலீடு செஞ்சுக்கலாம். இந்த திட்டம் ஆண்டுக்கு 7.5% வட்டியை வழங்குது. அடுத்து மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ். இந்த மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் கணக்குல குறைந்தபட்சம் 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணணும். அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் செய்யலாம். இந்த திட்டம் ஆண்டுக்கு 7.5% வட்டியையும் வழங்குது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா வங்கிகளை விட போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு செய்யறதுல தான் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. வங்கிகளை விடவே போஸ்ட் ஆஃபீஸில் வட்டி விகிதங்களும் அதிகமாக தான் வழங்கப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.